விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலன்களை பார்க்கின்றோம். அப்படி பார்க்கையில் இன்றைய நாளானது 3/6/2024 வைகாசி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். நீங்கள் என்னென்ன வார்த்தை கொடுக்குறீங்களோ இன்னைக்கு எல்லாத்துலேயும் செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் சிலருக்கு வேலையே இல்லைன்னாலும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். உத்தியோகத்தில் ப்ரமோஷன் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிறவங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு. புதிய முயற்சிகள் சந்தோஷமான சூழ்நிலைக்கு கொண்டு செல்லும். எனவே வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படக்கூடிய நாள். இந்த சமயத்தில் பார்த்து யாரையாவது கத்திங்கன்னு திட்டின்னு இருக்க போகிறீங்க. ஸோ நல்ல கௌரவம் ஏற்படக்கூடிய அமைப்பு. படிப்பு சம்பந்தப்பட்ட இருந்த தடையும் நீங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். கண்டிப்பாக விரயம் ஏற்படும். பணமே இல்லைனாலும் கடன் அமைப்பாவது ஏற்படும். வருத்தப்படுவதை தவிர்த்துக்கணும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒன்றை நிறைவேற்றி கொடுப்பீங்க. பெற்றோர்கள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பதட்டம் குறையக்கூடிய நாள். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும். பிள்ளைகளுக்காக புது கடன் சிலருக்கு ஏற்படுவதை சந்தோஷமாக பார்த்துக்குங்க. அதை உங்கள் குழந்தைங்க விஷயத்துக்கு நீங்கள் கடன் வாங்கலைன்னா வேறு யார் வாங்குவா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய நாள். ஏதோ ஒரு சேமிப்பு வரும், ஏதாவது ஒரு பணம் வரும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த தள்ளி கொண்டு போன ஒரு பிரச்சனை தீரும். பழைய கடனை செட்டில் பண்ணுறதுக்காக புதுசாக லோன் கீன்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க. நண்பர்கள்கிட்டையோ அல்லது வங்கியிலையோ கொஞ்சம் குறைஞ்ச வட்டியில் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நினச்சிருப்பீங்க. அந்த முயற்சி வெற்றி ஏற்படும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கோபம் இருக்கும். நீங்கள் காட்டினீங்கன்னா மாட்டிப்பீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு நல்ல அமைப்பு. நாளைக்கு எடுத்தால் என்ன ஆகும்? அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். அதற்கேற்றவாறு உங்கள் வாழ்க்கை மாறும். அஷ்டமத்தில் சனி இருக்கிறத நீங்கள் தான் சாமி ஞாபகத்தில் வச்சுக்கணும். நல்ல வெளி இடம்லாம் இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் ஹைப்பர் ஆகி குடும்பத்தில் கத்துறதோ, வேலையில் கத்துறதோ, படிக்கக்கூடிய இடத்துல கத்துறதோ, இல்லை வண்டியில் போகிறச்ச பக்கத்து வண்டிக்காரனை கத்துனீங்கன்னா சிக்கல். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். பெரியவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சண்டை கூடாதுன்னு அர்த்தம். மற்றபடி ஒன்றும் இல்லை. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையுமா. பழைய கடனெல்லாம் பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலம், கௌரவம் ஏற்படும். உங்களுக்கு என்ன மூட் ஸ்விங் வரும். இன்னைக்கு ஏதோ ஒரு மனதில் இறுக்கமாக இருக்கும். எவனை பார்த்தாலும் ஒரு சண்டை போகலாமான்னு தோணும். அடக்கிக்குங்க. பெண்களாக இருந்தாலும் இதுதான். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஏதோ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அது இன்றைக்கி திடீர்னு பெருசாகிடும். அக்கம் பக்கங்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க. உடனே பாஞ்சி போவாதீங்க. நல்ல நேரம் ஃபுல்லாக கெட்டு போயிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருக்குது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ என்ன சந்திராஷ்டம் இருந்தால் ஒன்றும் கெடுக்காது. ஏற்கனவே கொஞ்சம் மூளை சூடுக்காராச்சா நீங்கள். இந்த சந்திராஷ்டமத்தில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குரு பார்வை இருக்கிறனால உங்களுக்கு நல்லது. ஆவேசப்படாமல் இருக்கக்கூடிய கன்னிக்கு எல்லாமே சக்ஸஸ். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பயணங்கள், வண்டி வாகன மாற்றங்கள், அசையாமசைய பொருள் சேர்க்கை எல்லாமே லிஸ்ட்டு போடலாம். மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நாள். அதே போல் பெற்றோர் பெரியோரோட மட்டும் இவ்வளோ கோபம் வச்சுக்கிறது எந்த விதத்தில் நியாயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். துணை அல்லது துணைவியாரோட கொஞ்சம் மனம் விட்டு பேசிடுங்க. நான் ரொம்ப பிஸி,
வெளியில் ரொம்ப பேர் பிஸி, மற்றவங்களுக்காகவே இருக்கீங்கள. துணை அல்லது துணைவியார் அல்லது துணைவியாரே உங்ககிட்ட அல்லது துணைவரோ கொஞ்சம் கவனிக்காமல் இருந்தாலும் நான் பேசணும்னு சொல்லி பேசுங்க. மனதுக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தை தீர்த்துருங்க. ரொம்ப நாளாக கொஞ்சம் இடைவெளி வந்துக்கினே இருக்குது, அதை அப்படியே விடாதீங்க. தேவையில்லாத மனசு கஷ்டம் வந்துடும். ஃப்யூச்சரில் யாராவது நடுவில் உறவோ நட்போ சேர்ந்து கும்மி அடிச்சிடுவாங்க. அதே சமயம் மேலதிகாரிகள் விஷயத்துலலாம் அனுகூலம் காணப்படுது. வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். விருச்சகத்துக்கு என்ன அனுகூலம்? பெரிய அளவுக்கு அனுகூலம். தைரியமாக முன்னோக்கி செல்லலாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும். பூமி சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, இன்டீரியர் சம்பந்தப்பட்ட, சுபகாரியம் சம்பந்தப்பட்ட, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு செலவு இருக்குது. அது நீங்கள் தானே செய்யணும். உங்கள் வசதிகளை பெருக்கிக் கொள்வதுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது செய்கிறதுன்னா நீங்கள் தான் செய்யணும். அதுக்கெல்லாம் பதட்டப்படக்கூடாது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. எல்லா கிரகமும் 7ல் நிற்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கும். ஸோ 7ஆம் இடம் என்பது குடும்பம். குடும்ப விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுங்க போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. பிள்ளைகள் விஷயத்தில் எதுக்கு இவ்வளோ கோபம்? நிறைய செலவு காணப்படுது. உடைமைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம். பயணங்கள் அனுகூலமான அமைப்பு. அதே சமயம் புதுசாக யாராவது அறிமுகமாகி உங்களுக்கு அதை இதை செய்கிறேன்னா கோவப்படாது, அலட்சிப்படுத்துங்க. வேணாம் சாமி நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லு. உறவுகளை சந்திப்பது, பூர்வீகத்துக்கு போகிறது, நண்பர்களிடம் சந்தோஷமாக இருப்பது, மனதில் ஒரு பதட்டம் குறையிறது, எல்லாவற்றிலும் சமாளிக்கலான்னு நம்பிக்கை ஏற்படுவது, தொலைதூரத்திலிருந்து செய்திகள் அனுகூலத்தை தருவது, உத்தியோகம் சம்பந்தப்பட்டத்தில் ஒரு ஏற்றம் ஏற்படுவது, உறவு மத்தியில் இருந்த சிக்கல் தீர்வது, ஏதோ ஒரு சந்தோஷம் நமக்கு இங்கே நல்லது கிடைக்கும்னு நம்புறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? மகரம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, மேன்மை அடையக்கூடிய அமைப்பு, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் காது கொடுத்து சில விஷயத்தை கேட்கணும். லாபம் காணக்கிறது. குடும்பத்தில் பூர்வீகத்தில் இருந்த உறவு முறையில் இருந்த பணம் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது ஒரு சிக்கல் கண்டிப்பாக சுமூகமாக முடிஞ்சிடும். மனம் தளர்விடாத பேசுங்க. பெற்றோர் பெரியோர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு உண்டான அமைப்பை செய்வார்கள். அவங்க நல்லது செய்கிறச்சா அவங்கக்கிட்ட போய் வல்லுன்னு விழலாமா? அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சுபகாரியங்கள், சுப விஷயங்கள், குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். தைரியமாக போகலாம். பயணம் வந்தால் எடுத்துக்கலாம். புது பொறுப்புக்கு வந்தால் எடுத்துக்கலாம். 40 வயது 50 வயதுக்குள்ளாதவர்கள் உத்தியோகத்தில் ஏதாவது மாற்றம் வந்தால் எடுத்துக்கணும். அதே போல் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எவ்வளோ வயசுக்காரங்களாக இருந்தாலும் ஏதாவது முதலீடு செய்யலாம். அதில் ஏதாவது புதுப்பிக்கலாம். விற்கிறது வாங்கிறதெல்லாம் பண்ணலாம். அதிலெல்லாம் அலட்சியம் வேண்டாம். ரத்தத்தில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கவனம். இரத்த பந்த உறவுகளிடத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். துணை அல்லது துணைவியார் இதை சொல்லுவாங்களோ அதை சொல்லுவாங்களோன்னு சொல்லி நல்ல நட்பையோ நல்ல உறவையோ இழத்துக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். எதிரிகளுடன் இருந்த பதட்டம் குறையும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் ஜெயம் ஏற்படும். ப்ரொமோஷன் தடைகள் நீங்கும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கு நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பீங்க. பெற்றோருக்கும் அதே செய்வீங்க. அதான் ஆச்சரியமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற ஒய்ஃபையோ ஹஸ்பண்டுக்கோ ஏற்ற மாதிரி மட்டும் இல்லாமல் பெரியவர்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய நாள். லாபம் காட்டுது. அதனால் பணத்தட்டுப்பாடு தீருது. முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது. வேறு என்ன வேணும்? மனதில் ஒரு தெளிவு, சந்தோஷம் காணப்படக்கூடிய நாள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள் இன்றைய பலனை பார்த்தோம். உங்க ராசிக்கான பலன் என்ன அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க. அடுத்ததா இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த ஒரு சந்தேகத்துக்கான விடைய சொல்றதுக்காகவும் நம்ம ஜோதிடர் காத்துட்டு இருக்காரு. வாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். ஐயப்பன் மணப்பாறையிலேருந்து ஒரு கேள்வி. திருமணத்திற்கு பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் வரன் எடுக்கிற சமயத்தில் அவங்க வயதை முடிஞ்ச வயதை கணக்கெடுக்கிறதா இல்லை நடக்கக்கூடிய வயதை கணக்கெடுக்கிறதான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் முடிஞ்சதை கணக்கெடுத்தாவே நடக்க போகிறது வந்துடும். நடக்க போகிறத எடுத்தாவே முடிஞ்சதும் வந்துடும்.
ஸோ குழப்பம் ரொம்ப பண்ணிக்கிறீங்க. ஜாதகத்தில் குருபலம் வந்துடுச்சான்னு பாருங்கள். அப்போ கல்யாணத்துக்கு ஜாதகம் எடுக்கலான்னு வந்துடும். ஸோ அந்த வயதை வச்சு இப்போ ஒத்தப்பட வயதெல்லாம் நீங்கள் ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்து. இப்போ வந்து குருபலம் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து திருமண அமைப்பில் ஏதாவது தோஷம் இருக்கா, தள்ளி போகுமான்லாம் பார்த்துக்குங்க குடும்ப ஜோசியரை வச்சு. அதை பார்த்துட்டு அதுக்கு உண்டான தெய்வ வழிபாடுகளை மட்டும் செய்யும். கல்யாண அமைப்பு கைகூடும். ஏற்கனவே நிறைய குழப்பம் இருக்குது. அந்த வயது குழப்பத்தையும் கொண்டு வந்துடாதீங்க. ஓகேவா?